நாங்கள் நடந்து செல்வதற்குரிய அந்த வழியிலே எங்களை ஒப்புக் கொடுத்து உண்மையாகவே நாங்கள் வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு வாழாதபடி, அதாவது நாங்கள் அன்றைக்கு இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்த பொழுது எங்களுடைய இஷ்டம், எங்களுடைய தாய் தந்தருக்கு உள்ள அந்த வாழ்க்கையிலே நாங்கள் நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம். ஆனால் அது தேவனுக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு பிரியமானது நாம் அவருடைய இஷ்டத்துக்கு அவரோடு பேசி அவரோடு வாழுகிறது தான் அவருக்கு பிரியம். ஆகவே இந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கர்த்தரோடு இன்னுமாய் நம்முடைய உறவை ஏற்படுத்திக் கொள்வோம். அதிகமாய் அவரை அண்டி வாழ பழகுவோம். அதிலேதான் எங்களுடைய ஆசீர்வாதங்கள். நாம் சர்வசாதாரணமா இந்த உலகத்திலே ஜீவித்து நாங்கள் எங்களுடைய காரியங்களுக்குள்ளாய் கடந்து போறதிலே எந்த அர்த்தமும் இல்லை. ஆனபடியால் தேடி வந்த தேவனை நாங்கள் அண்டிக் கொள்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். தேடி வந்த தேவனை நாங்கள் தேடி போக வேண்டும். தேடி வந்த தேவனிடத்தில் எங்களை நாங்கள் ஒப்புவித்து வாழ வேண்டும். அதுதான் தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறதான பெரிய காரியம். ஆவே சௌரியே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட இணைந்து வாழுகிற வாழ்க்கையை நாங்கள் வாஞ்சிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி உண்மையாகவே வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் இருக்கும் நம்மோடு. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அவருடைய வழிநடத்தலினாலே எல்லாவற்றையும் ஜெயித்து நாங்கள் வெற்றி பெற முடியும். ஆகவே தேவனோடு இணைந்து ஜீவிக்கிறவர்களாகிய நாங்கள் ஆண்டவருக்குள்ளாய் எடுத்த ஓட்டத்தை உண்மையோடும் உறுதியோடும் ஓடும்படியாய் கர்த்தரோடு இணைந்து ஓட எங்களை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையிலேதான் அவர் தேடி அவர் சொன்னாரே, நான் நீதிமான்களை ஆசீர்வதிப்பேன் என்று. அந்த ஆசீர்வாதம் அப்பொழுதுதான் நமக்கு வரும். தேடி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். துதிக்க துதிக்க பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். அவரை மகிமைப்படுத்த அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே அப்படியான ஒரு தேவன் நம்மை தேடி அநாதி சிநேகத்தால் தம்மண்ணை இழுத்துக்கொண்டு அவரோடு கூட நாங்கள் உண்மையாகவே ஜீவிக்கிற அந்த ஜீவியம்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஜீவியம். அதுதான் நீதிமான்களின் ஜீவியம். ஹல்லேலூயா. நீதிமான் அலைந்து திரிந்தான், ஓடி திரிந்தான் என்று ஒரு வார்த்தையும் கிடையாது. அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறங்கினதையும் அவர்கள் தெரு வழியே அலைந்து திரிந்ததையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். அப்படியாத்தான் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அதுக்குதான் நம்மை நீதிமானாக்கினார். இந்த உலகத்தோடு நாம் மடிந்து போகவோ அல்ல உலகத்தோடு அழிந்து போகவோ அல்ல. உலகத்திலே நாங்கள் படைக்கப்பட்டோம் தான். ஆனால் உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து தூக்கி எடுக்க தேவன் எங்கள் மீது சித்தம் கொண்டார். அந்த சித்தத்தினாலே நாங்கள் அவருக்குரியவர்களாய் ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே கடந்து வந்தோம். ஏன் தெரியுமா? உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. சாரி சிஸ்டர், இப்ப எத்தனையாவது வசனம் வாசிக்கிறீங்க? உபாகமம் 6:7. 12 வாசிங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய அதுவும் இல்ல. அப்ப 7:12 வாசிங்க. 7:6 வாசிங்க முதல். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. 6ஆம் நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். ஆனால் எங்க இருந்தோம்? பிசாசுக்கு கீழே இருந்தோம். பிசாசனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தோம். பிசாசின் வழிநடத்தலுக்குள் இருந்தோம். தேவனை நாங்கள் நினைக்கவில்லை, தேடவில்லை, எங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ உன் தேவனுக்கு பிரியமான ஜனம். ஆனபடியாத்தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு ஒரு பிள்ளைகளை விருப்பம் இருந்தோம்னா அந்த பிள்ளைக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்போம். எப்படி பிள்ளைகளை நேசிப்போமோ அதே போல நம்மை அவர் நேசிக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் உண்மையாகவே அறிந்து கர்த்தரோடு கூட அந்த வசனத்தை முழுதுமாய் வாசிங்க. நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. பாருங்கள், நாங்கள் இருந்ததோ பாவத்தோடு. ஆனா அவர் என்ன சொல்றார்? நீ உன் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும்
உன் தேவனாய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். ஆமென். ஆனபடியால் தான் நாங்கள் என்ன சொல்றோம்? நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்றோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளா இந்த உலகத்திலே, தேவனுடைய நீதிமான்களா இந்த உலகத்திலே, தேவனுக்கு பிரியமான ஜனமாய் அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். மீட்டுக்கொண்டு அவரோடு இணைந்து ஜீவிக்கிற இந்த ஜீவியத்திலே தான் நாங்கள் கர்த்தரை அண்டிக் கொண்டு வாழுகிறோம். அதற்கூடாகத்தான் தேவனை அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் பாருங்கள், இதிலே அவர் நம்மை தம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் இருந்த நிலையம் நாங்கள் பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் எப்படி நாம் கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்தவர்கள். ஆமென். கர்த்தருடையவர்களாய் நாங்கள் வாழவில்லை, எங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்தவர்கள். ஆனால் அந்த வாழ்க்கையிலே தான் தேவன் என்ன சொல்றார்? எனக்கு பிரியமான ஜனம், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். என்னத்திற்காக? நீ என்னுடையவன். ஆமென். ஹல்லேலூயா. எங்கே இவருக்கும் நமக்கும் சொந்தம் ஏற்பட்டது? ஆதி தாய் தகப்பனு கூட ஏற்பட்ட சொந்தம். ஹல்லேலூயா. அந்த சொந்தத்திலே நாங்கள் இழந்து போனதைத்தான் திரும்ப பெறும்படியாய் கர்த்தரே இந்த உலகத்துக்குள்ளே வந்து நம் எல்லாருக்காகவும் எல்லா காரியங்களையும் சிலுவையிலே ஜெயித்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபையினாலே நாங்கள் இந்த காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் வர தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு அவர் கற்றுத் தருகிறார். தேவனுக்கு பிரியமானவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து வாழ அவர் கிருபை செய்கிறார். நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, நாங்கள் நீதிமான்கள் என்பதை அறிந்து அவரோடு கூட வாழும்படியாய் இன்னும் நம்மை அவர் தாங்குகிறார், உற்சாகப்படுத்துகிறார். நாம் தேவனுடையவர்கள் என்பதை நமக்கு தெளிவாக அறிய தருகிறார். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் தேவன் நம்மை வேறு பிரித்தார். அவை வேறு பிரித்த தேவனோடு கூடத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமான ஜனம், ஆண்டவரோடு கூட ஜீவித்து அவருக்குள்ளாய் வாழ்ந்து அவரோடு கூட அவருடைய காரியங்களுக்குள்ளாய் எங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியவர்கள். உலகத்தோடு அல்ல, கர்த்தரோடு கூட. கர்த்தருக்கு உரியவர்களாய் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். எந்த காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் இனி செய்யக்கூடாது. என்றால் முந்தித்தான் அறியாமல் செய்தோம், இனி அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அறிந்து விட்டோம் நாங்கள் யார், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், நாங்கள் என்ன மாதிரி எங்களை தேவன் தூக்கி எடுத்தார், என்ன மாதிரி எங்களை அவர் நினைக்கிறார், என்ன மாதிரி நாங்கள் அவருடைய சமூகத்திலே போகலாம் என்பதை எல்லாம் நமக்கு கற்றுத் தந்து விட்டார். அவருடைய பிள்ளைகளாய் ஜீவித்து அவரண்டே போறதுக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரியமான ஜனம். ஹல்லேலூயா. ஆமென். இப்படியாக அவர் நம்மை தமக்கென்று வேறு பிரித்த இந்த காரியங்களை அறிந்துதான் நாங்கள் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்னத்துக்காக? அவருக்கு பிரியமானவர்களாய் ஜீவித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து அவரோடு கூட. ஏதேன் தோட்டத்தில் தேடி வந்தது என்னத்துக்காக? தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு இருக்க வேண்டும் என்றதுக்காக. இப்ப தேடி வந்தது என்னத்திற்காக? நாங்கள் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவியத்துக்குள் கடந்து வர வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற பெரிய வேலை, சாதாரண வேலை அல்ல. நானும் நீங்களும் சாதாரணமா இந்த உலகத்திலே வாழ்ந்து போட்டு மடிந்து போறது அவருக்கு பிரியமில்ல. நாம் அவருடையவர்கள். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனோடு கூட தான் என்னுடைய வாழ்க்கை, நான் தேவனோடு தான் வாழ்வேன் என்ற அந்த உறுதியோடு கூட இன்னுமா உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட தேவன் நம்மை தூக்கி எடுத்தார். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை. ஹல்லேலூயா. மீண்டுமா அந்த கேடகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். காருண்யத்தினாலே நம்மை அழைத்திருக்கிறார். காருண்யத்தினால் அவரிடத்தில் இணைக்கப்பட்டோம். அன்புக்கு மேலே அன்பு, இரக்கத்துக்கு மேலே இரக்கம், பாசத்துக்கு மேலே இரக்கம், அதுதான் காருண்யம்.
ஹல்லேலூயா. அந்த காருண்யத்தினாலே தான் நாம் ஆண்டவரிடத்தில் அழைக்கப்பட்டோம். வாசிங்க சிஸ்டர். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது நாங்கள் அவரை அறிந்து கொள்ளவும் அந்த அறிவுக்குள்ளாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் முற்றுமாய் மாறவும் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை அவருடைய வல்லமையை நமக்குள்ளே இறக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையினால் நிறைந்துதான் இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கிறோம். இந்த உலகத்தின் ஜீவியத்திலே ஜெயக்கொடி ஏற்றுகிறது என்னத்தினாலே? கர்த்தருடைய வல்லமையினாலே. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனாலே. ஹல்லேலூயா. இந்த ஜீவியத்தை தான் தேவன் நமக்கு செய்து தந்திருக்கிறார். சாதாரணமான ஜீவியம் அல்ல. இந்த ஜீவியம் நமக்கு படிப்பிக்குதான். என்னத்தை படிப்பிக்குது என்றால், நாங்கள் அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் மாத்திரம். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய இச்சைக்கு தப்பி நடக்க கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் கர்த்தருடைய வசனங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் விழுந்து விடுவோம் என்று சொல்லக்கூடாது, நாங்கள் எழுந்து நிற்போம் என்று சொல்ல வேண்டும். எந்த பிரச்சனையிலும் கர்த்தருடைய பிள்ளை விழமாட்டான், அவன் எடுத்த ஓட்டத்தை ஓடி முடிப்பான் என்று அவனோடு நிற்க வேண்டும். அதைத்தான் தேவன் நமக்கு செய்து வைத்திருக்கிறார். நாம் அவருக்குள்ளாய் எடுத்த ஓட்டத்தை செவ்வையாய் அந்த நித்திய பங்குக்கு நாங்கள் போகும் சேரும் மட்டும் வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்தவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் நம்மை படைத்த தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்த தேவன், இந்த உலகத்தில் உள்ள யாவற்றையும் படைத்த தேவன், நமக்காக இவற்றை செய்த தேவன். அதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறார்? நமக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்த தேவன் இன்னுமாய் புதியதொன்றை செய்து வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும். அதுதான் அவருடைய திட்டம். அந்த திட்டத்தினாலே தான் கர்த்தர் நம் மீது அன்பு வைத்தார், நம்மை தேடி வந்தார், நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவருடைய வேத வசனங்களின்படி நடந்து உலகத்தின் இச்சைகளுக்குள் அகப்பட்டு விடாமல் நம்மை காத்து கொள்ளும்படியாய் அவருடைய மகிமை நமக்குள்ளே விளங்குகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள், தேவ ராஜ்யத்தின் சொந்தக்காரர் நாங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள். ஹல்லேலூயா. ஆவே கர்த்தரோடு இணைந்து ஜீவிக்கிற இந்த ஜீவியத்திலே நம்மை நாம் இன்னுமாய் உறுதிப்படுத்திக் கொள்வோம், இன்னுமாய் சந்தோஷமாய் கர்த்தரோடு இணைந்து வாழ்வோம். தேவன் நமக்கு போதுமானவர், எந்த காரியத்திலும் அவருடைய கரம் நமக்கு உதவி செய்யும். ஆவே நாங்கள் பயப்பட தேவையில்லை, என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி 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 வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆவே கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ராஜ்யத்தின் சொந்தக்காரரை உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எழுந்து நின்று ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை நாங்கள் முடித்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம் பிதாவே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ராஜா ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள் என்பதை கற்றுத்தந்த எங்கள் நல்ல கர்த்தரே, எங்களை தேடி வந்து மீட்டுக் கொண்ட தேவனே, உங்களை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே, உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்தியதற்காய் நன்றி ராஜா. எங்களை சந்தோஷப்படுத்தியதற்காய் நன்றி ராஜா. நாங்கள் உம்முடையவர்கள் என்று சொல்லி சொல்லி உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு
எங்களுக்கு நீர் தந்த உங்களுடைய வார்த்தைகளுக்காய் வாக்குத்தத்தங்களுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் 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 பிதாவே. அப்பா உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த தேவனே உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்காய் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளாய் வளர்ந்து பெருக கிருபை செய்தாலும் ராஜா. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலே உங்களுடைய கரம் கூட இருந்து ஏற்ற துணையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்களை நீர்தாமே உம்முடைய வல்லமையினால் நிரப்பி உமக்குள்ளாய் அவர்கள் வாழ்ந்து பெருக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்களும் ஒவ்வொருவரும் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து அதிகமாய் உமக்குள் பெருக கிருபை செய்தாலும் ராஜா. ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் வளர்ந்து பெருக கிருபை செய்தாலும் அப்பா நீங்கள் இது செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி 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 பிதாவே. இந்த வேளையிலும் இஸ்ரவேலருக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இஸ்ரவேலருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே இந்த வேளையிலும் இஸ்ரவேலருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை அறியாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது ராஜா. ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் உங்களை கண்டுகொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அவர்களுடைய இருதயங்களிலே வெளிச்சம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நீங்கள் தான் மெய்யான மெசியாஸ் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள அவர்களுக்கு உதவி செய்தள்ளும் ராஜா. ஆண்டவரே அவர்கள் உம்மை அறிந்து உம்முடைய பிள்ளைகளாய் மாறி கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் மாற அவர்களை தூக்கி எடுத்தாலும் ராஜா. ஒவ்வொருவரும் பேர் பேராய் ரட்சிக்கப்படுவார்களாக. ஒவ்வொருவரும் பேர் பேராய் குடும்பமாய் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. அப்பா நீங்கள் அவர்களை ரட்சித்து உங்களோட சேர்த்துக் கொள்கிறதற்காய் நன்றி 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 என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி 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 பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாருமா சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்குள்ளாய் இன்னும் உறுதியாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. God bless you. God bless you all. Amen. God bless you. Thank you. Okay. God bless you, sister. Brother, God bless you. Brother Jonah, God bless you. Brother Christy, God bless you. எல்லா சகோதரங்களுக்கும் God bless you. Amen. 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 Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Rajeshwari sister, God bless you. Rosa,